வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 சனிக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வீட்டுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே அவர்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பில் முறைப்பாடுகளை வழங்குமாறு காவல்துறையின் ஊடக பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்து நடத்துனர்கள் அல்லது உரிமையாளர்களுக்கு எதிராக 118 அல்லது 119 ஆகிய அவசர அழைப்பு இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லது அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று வாய்மொழி மூலம் அல்லது எழுத்து மூலமாகவோ முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை மொத்த சந்தையில் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசி வகைகளின் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விடயங்களை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயக சுந்தரம் வெளியிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து இதுவரையில் சுமார் 27,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தொடர்ச்சியான இறக்குமதி சந்தையில் நிலவிய தட்டுப்பாட்டை நீக்கி விலை குறைப்பிற்கு வழிவகுத்துள்ளது. இறக்குமதிக்கு முன்னரான விலைகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது கணிசமான அளவு விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு 1 கிலோ 280 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட பொன்னி சம்பா அரிசி தற்பொழுது 225 ரூபாய் முதல் 235 ரூபாய் என்ற எல்லைக்கு உட்பட்டு குறைக்கப்பட்டுள்ளது. அதே போல முன்பு 1 கிலோ 325 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட கீரி சம்பா அரிசி தற்பொழுது 240 ரூபாயிலிருந்து 255 ரூபாய் என்ற எல்லைக்குள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சின் ஊடாக சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தம்புள்ளையிலிருந்து கொழும்பு வரையாக முன்னெடுக்கப்பட்ட அமைதிக்கான நடைபயணத்தின் 3ஆம் நாள் நிகழ்வு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து ஆரம்பமானது. இந்த ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேரில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதன் போது அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதற்கான சர்வதேச ஒத்துழைப்புகளும் இலங்கைக்கு கிடைத்துள்ளன. ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக உள்ளோம். அதேவேளை எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேதனை கொண்டு வர பார்க்கிறார்கள். அது பாராளுமன்றத்திற்கு வரும் வரை நான் காத்திருக்கின்றேன். ஏனென்றால் அப்போதுதான் அவற்றிற்கு பதிலளிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்கட்சிகள் பல கதைகளை சொல்லுகிறார்கள். மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி இருப்பது மிகவும் அவசியம். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் மாற்று அரசியல் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் முக்கியமானது. ஆனால் தற்போதுள்ள எதிர்க்கட்சி அதைத்தான் செய்கிறதா என்பதை நாமும் சிந்திக்க வேண்டும், மக்களும் சிந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள மின்சார பிரச்சனை, டீசல் பிரச்சனை காரணமாக நாட்டின் வலுசக்தி துறை வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் வலுசக்தியை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஆகும் போது நாட்டுக்கு பாரிய வலுசக்தி பிரச்சனை தலைதூக்கும் எனவும் முன்னாள் அமைச்சர் சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் கூட்டு எதிர்க்கட்சி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஏப்ரல் 20ஆம் தேதி ஆகும் போது நாட்டுக்கு 25 நிலக்கரி கப்பல்களை கொண்டு வர ட்ரைடன் செம்பா நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருந்தது. தற்போது அந்த காலம் முடிவடைந்துள்ளது. இதுவரை 15 நிலக்கரி கப்பல்களே நாட்டுக்கு வந்திருக்கின்றன. அதனையும் இறக்குவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் 25 நிலக்கரி கப்பல்களையும் கொண்டு வரும் சவாலை வெற்றி கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. நிலக்கரி பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள மின்சார பிரச்சனை, டீசல் பிரச்சனை காரணமாக நாட்டின்
நாட்டின் பலுசக்தி துறை வீழ்ச்சி அடைந்து செல்வதனால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் அரசாங்கம் தற்பொழுது 2009 இருந்து இடம்பெற்ற நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் தேடி பார்க்க நடவடிக்கை எடுக்கிறது. அதனால் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பலுசக்தியை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதமாகும் போது நாட்டுக்குள் பாரிய பலுசக்தி பிரச்சினை தலைதூக்கும் என்று தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் புலம்பெயர் தொழிலாளர்களிடமிருந்து வரும் வருமானம் 26.5% அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டு முதல் 3 மாதங்களில் $1,815 மில்லியன் புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலமாக நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதுவே 2026 ஆண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் $2,294 பில்லியன் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தரவுகளின்படி மாதாந்திர வரவுகள் ஜனவரியில் $751 மில்லியன் பிப்ரவரியில் $725 மில்லியன் மார்ச்சில் $815 மில்லியன் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேம்பாட்டு நிதிய நம்பிக்கை மற்றும் அதிகாரிகளால் ஊக்குவிக்கப்பட்ட முறையான பண பரிமாற்ற வழிகளின் அதிகப்படியான பயன்பாடு ஆகியவற்றால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை எந்த ஒரு நாடும் பயன்படுத்தக்கூடாது. சாதாரண ஆயுதங்களை கொண்டே ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படைகளை அமெரிக்கா ஏற்கனவே அழித்துவிட்டது. ஈரான் மீண்டும் ஆயுதங்களை திரட்ட முயன்றாலும் அவற்றை ஒரே நாளில் அழிக்கும் திறன் அமெரிக்காவிடம் உள்ளது என்றும் கூறிய ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தையில் அவசரம் காட்ட போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஈரான் அணுவாயுதம் தயாரிக்க முயற்சிப்பதாக கூறி கடந்த பிப்ரவரி 28 அந்த நாட்டின் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. ஒரு மாதத்திற்கு மேலாக இரு நாடுகளுக்கிடையே போர் நடைபெற்ற நிலையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து போரின் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்ற முதல் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் விரைவில் இரண்டாவது கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மோதல் வெடித்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. லெபனானில் இருந்து செயல்படும் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த சண்டையில் லெபனானில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். லெபனானுக்குள்ளே தரை வழியாகவும் புகுந்து இஸ்ரேல் 12க்கும் மேற்பட்ட கிராமங்களை கைப்பற்றியது. இதற்கிடையே ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஈரான் தொடர்ந்தும் கூறியது. இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் போர் நிறுத்தத்திலிருந்து வெளியேறுவோம் என்று எச்சரித்திருந்தது. இதையடுத்து இஸ்ரேல் லெபனான் இடையே 10 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் காலவாதியாக இருந்த நிலையில் மேலும் 3 வாரங்கள் நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் கூறியதாவது: இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதுவரக அதிகாரிகள் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினர். இந்த உயர்மட்ட கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த உயர்மட்ட பேச்சுக்களுக்கு பிறகு போர் நிறுத்தம் நீட்டிக்க உடன்பாடு ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் 40,000 சாம்சங் நிறுவன ஊழியர்கள் ஊதிய உயர்வு போனஸ் கேட்டு 18 நாள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியால் சாம்சங் நிறுவனம் தற்பொழுது இமாலய லாபத்தை அள்ளி வருகிறது. குறிப்பாக கடந்த மார்ச் வரையிலான காலாண்டில் மட்டும் சுமார் $3.2 லட்சம் கோடி ஈட்டியுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த பெரும் லாபத்திற்கு உழைத்த தங்களுக்கு உரிய போனஸ் வழங்கப்படவில்லை என்பதே ஊழியர்களின் முக்கிய குற்றச்சாட்டாகும். போனஸ் வழங்குவதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், உச்ச வரம்பை நீக்கு என வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு விலங்கு நல அமைப்பான பீட்டா கண்டனம் தெரிவித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சியின் நிறங்கள் பூசப்பட்ட புறாக்கள் பறக்கவிடப்பட்டுள்ளன. உயிருள்ள பறவைகள் மீது இவ்வாறு சாயம் பூசுவது கடும் கண்டனத்துக்குரியது என அந்நிறுவனம் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. புறாக்கள் மீது சாயம் பூசுவது அவற்றின் இறக்கைகள் மற்றும் தோலில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதுபோன்ற செயல்கள் விலங்கு சித்திரவதை சட்டத்தின் கீழ் வரும் என்பதால் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இது குறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான செயல்பாடுகளை தவிர்க்க அக்கட்சி முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசியல் களத்தில் தீவிரம் காட்டி வரும் விஜய்க்கு விலங்கு நல அமைப்பிடம் இருந்து இவ்வாறானதொரு எதிர்ப்பு கிளம்பியுள்ளமை அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அதோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தமிழருவியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.